Hello students, today நம்ம வந்து 10th standard chapter 8 statistics and probability தமிழில் புள்ளியியலும் நிகழ்தகவுன்னு சொல்லுவோம். அதில் exercise 8.3 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First question read பண்ணுறேன். Write the sample space for tossing 3 coins using 3 diagram. ஓகேங்களா? கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறு வெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக எழுதுறது இது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்க, மர வரைபடம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீ டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுனா இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காயின், செகண்ட் காயின், தேர்டு காயின். எந்த காயினை நம்ம சுண்டினாலும் நமக்கு கிடைக்க போகிறது ஹெட்டாக இருக்கும், ஒன்றா டெய்லாக இருக்கும். ரெண்டில் எதா ஒன்றா இருக்கதா சான்ஸு. ஓகேங்களா? ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டிலேருந்து என்ன கிடைக்கலாம், ஹெட்டு டெய்லு கிடைக்கலாம். இதே இந்த டெய்லேருந்து ஹெட்டு டெய்லு கிடைக்கலாம். ஸோ இந்த ஹெட்லேருந்து ஹெட்டு டெய்ல் கிடைக்கலாம், இதுலேருந்து ஹெட்டு டெய்ல் கிடைக்கலாம், இதுலேருந்து ஹெட்டு டெய்ல் கிடைக்கலாம், இதுலேருந்து ஹெட்டு டெய்ல் கிடைக்கலாம். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலான்னா, ஹெட்டு 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 ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெய்லு. ஓகேங்களா? எதுவும் மிஸ் பண்ணிடாமல் எழுதுறக்கு. ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட். நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு. நெக்ஸ்ட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. நெக்ஸ்ட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு. நெக்ஸ்ட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு டெய்லு டெய்லு. ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Write the sample space for the selecting 2 balls at a time from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagramனு கேட்டிருக்காங்க. ஸோ இது பால்ஸு நம்ம சாம்பிள் ஸ்பேஸு அண்டு 2 பால் செலக்ட் பண்ணுறக்கான இது எழுதணும். ஒரு 6 பால்ஸ் ஒரு பேக்கில் இருக்குது. அதுலேருந்து 2 பால்ஸ் செலக்ட் பண்ணுறக்கான ப்ராபபிலிட்டி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பையிலுள் 1 முதல் 6 வரை எண்கள் குறிப்பிடப்பட்ட 6 பந்துகளிலிருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறு வெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். இப்போது 2 பந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? 1லேருந்து 6 வரைக்கும் எழுதுகிறேன். 1லேருந்து இப்போது 1ன்னு போட்டு ஒரு பால் இருக்குது, 2ன்னு போட்டு ஒரு பால் இருக்குது, 3ன்னு போட்டு அதே மாதிரி எக்ஸட்ரா 6ன்னு போட்டு பால் இருக்குது. ஸோ நான் 2 பந்து எடுக்கணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நான் எழுதணும். ஸோ இங்கே 1 வரக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 1ஆம் நம்பர் போட்டிருக்க பால் எடுத்துட்டேன்னா அது ஆப்ஷன்லேருந்து அது வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2, 3, 4, 5, 6 எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே ஒழிஞ்சு திரும்பவும் 1 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6 எழுதுறதுக்கெலாம் சான்சஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ அதுங்காட்டி தான் நான் எழுதி இப்படி அடிச்சு விட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஃபஸ்ட்டு டைம் 1ஆவது பால் எடுக்கலாம், செகண்ட் டைம் எடுக்கும்போது 2ஆவது பால் வரலாம். ஃபஸ்ட்டு 1ஆவது பாலாக இருக்கலாம், தேர்ட் பாலாக இருக்கலாம், 1ஆவது பால் ஃபஸ்ட் பாலாக இருக்கலாம், ஃபோர்த் பாலாக இருக்கலாம், ஃபஸ்ட் பாலாக இருக்கலாம், ஃபிஃப்த் பால் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் வரலாம், சிக்ஸ்த்து பால் வரலாம், செகண்ட் பால் வரலாம், ஃபஸ்ட்டு பால் வரலாம், செகண்ட் பால் வரலாம், தேர்ட் வரலாம், செகண்ட் வரலாம், ஃபோர்த் வரலாம், செகண்ட் வரலாம், ஃபிஃப்த் வரலாம், செகண்ட் வரலாம், சிக்ஸ்த்து வரலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பால், ஃபஸ்ட் பால், தேர்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால், ஃபோர்த் பால், தேர்ட் பால், ஃபிஃப்த் பால், தேர்ட் பால், சிக்ஸ்த் பால், ஃபோர்த் பால், ஃபஸ்ட் பால், ஃபோர்த் பால், செகண்ட் பால், ஃபோர்த் பால், தேர்ட் பால், fourth ball, fifth ball, fourth ball, sixth ball, fifth ball, first ball, fifth ball, second ball, fifth ball, third ball, fifth ball, fourth ball, fifth ball, sixth ball, sixth ball, first ball, sixth ball, second ball, sixth ball, third ball, sixth ball, fourth ball, sixth ball, fifth ball. ஸோ இதுதான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சாம்பிள் ட்ரீ கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால். ஸோ இதுலேருந்து எவ்வளோ பால்ஸ் இது எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் எடுக்கிறதுக்கானது. ஃபஸ்ட்டு 2, 3, 4, 5 டோட்டலாக 6 பால்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுத்தோன்னா இங்கே இருந்ததுன்னா அதுக்கடுத்து எவ்வளோ
எந்தெந்த பால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. நெக்ஸ்ட்டு செகண்ட் பால் எடுத்தோன்னா எந்தெந்த பால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. தேர்டு பால் எடுத்தோன்னா என்னென்ன பால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஃபோர்த்து பால் எடுத்தோன்னா என்னென்ன? 1 2 3 5 6. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பால் எடுத்தோன்னா 1 2 3 4 6. சிக்ஸ்த்து பால் எடுத்தோன்னா 1 2 3 4 5. இதுதான் வந்து அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இதுதான் ட்ரீ டயக்ராம். உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ தேர்டு சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் A is an event of a random experiment such that P of A colon P of A dash equal to 17:15. So P of A is to P of A dash equal to 17:15 இருக்கு. And N of S equal to 640. Then find P of A dash and N of A என்னன்னு வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு P of A is to P of B equal to 17:15 மற்றும் N of S வந்து 640 எனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P of A dash ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து N of A என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான விகிதம் கொடுத்துருக்காங்க இஸ்டூவில். ஸோ P of A டேஷ்க்கான விகிதம் இது கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ N of S வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, டோட்டல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக N of A தான் தெரியணும். ஸோ அதுவும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். நமக்கு தெரியும் P of A ப்ளஸ் P of A dash equal to 1ங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸோ we know P of A ப்ளஸ் P of A dash equal to 1. ஸோ இந்த P of A நான் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த P of A dash நான் இந்த பக்கம் கொண்டு போனால் 1 மைனஸ் P of A dashன்னு மாறுமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறத நான் வந்து டிவிஷன் எழுதும்போது P of A divided by P of A dash equal to 17 divided by 15 எழுத முடியுமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ P of Aயோட வேல்யூ என்னன்னு நான் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் 1 மைனஸ் P of A dashன்னு. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிது 15 1 மைனஸ் P of A dash equal to 17 P of A dashன்னு வருமா? இப்போ 15 உள்ளே போச்சுன்னா 15 மைனஸ் 15 P of A dash equal to 17 P of A dash. ஸோ 15 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த P of A dashல இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 17 P of A dash plus 15 P of A dash ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 32 P of A dash. ஸோ மல்டிபிகேஷனில் இருக்க இந்த பக்கம் தான் டிவிஷன் ஆகும். ஸோ 15 divided by 32 equal to P of A dash. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்டிருக்கிறதுனா P of A dash ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ அவர் ஆன்சர் இஸ் 15 divided by 32. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? N of A என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ N of A ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A dash equal to N of A dash divided by N of S. ஸோ N of Sம் நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சு. நமக்கு P of A dash ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு N of A dash ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ 15 divided by 32 equal to N of S வந்து 640ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 15 இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 15 into 640 divided by 32. ஸோ இது கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 15 into 20 கிடைக்கும். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 300. ஸோ N of A dash equal 300 equal to N of A dash ஓட வேல்யூ. N of A இல்லை, N of A dash ஓட வேல்யூ. ஸோ N of A dashனா N of A plus N of A dashங்கிறது தான் N of S வேல்யூ. ஸோ இது வந்து எனக்கு 640 தெரியும். N of A dash ஓட வேல்யூ 300 தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக N of A என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ N of A இந்த பக்கம் வச்சுட்டு இது இருக்க இந்த பக்கம் வச்சுட்டா மைனஸ் ஆகும். ஸோ 640 minus 300 வந்து 340. ஸோ N of A equal to 340. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் மட்டும் செப்பரேட்டாக எடுத்து எழுதியிருக்கேன். P of A dash equal to 15 divided by 32. N of A equal to 340. So this is our final answer. Next, fourth sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். A coin is tossed thrice. What is the probability of getting 2 consecutive tails? 2 தடவை tails வரக்கான probability என்னன்னு கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ 3 காயின் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெட் வரலாம். ஹெட் டாஸ் பண்ணுறாங்கன்னா 3 தடவை எனக்கு ஹெட்டு கிடைக்கலாம். ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு கிடச்சி செகண்ட் டெயில் கிடச்சி ஹெட்டு கிடைக்கலாம். இல்லை டெயில் ஹெட்டுன்னு வரலாம். இல்லை டெயில் ஹெட்டுன்னு வரலாம். இதே வந்து ஹெட்டு டெயில்னு வரலாம். ஹெட்டு டெயில் வரலாம். டெயில் ஹெட்டு டெயில்னு வரலாம். டெயில்னு வரலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு மொத்தமாக 3 காயினை டாஸ் பண்ணால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இதுக்குள்ளே ஏதாவது வரக்கானதா சான்ஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக எழுதிடணும். எழுதிட்டா அதுக்கடுத்து சம் போடுறதில் ஈஸியாக இருக்கும். ஸோ n of s என்ன 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ n of s வந்து 8. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? let a be the event of getting 2 consecutive tails. தொடர்ச்சியாக 2 வருது. அப்போ தொடர்ச்சியாக 2 டெயில் வருதுன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் டெயில் வந்து ஹெட்டு டெயில் அப்படி வரலாம். அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. தொடர்ச்சியாக டெயில் வருதுன்னா இதுதான். ஸோ அதை மட்டும் எழுதியிருக்கிறேன். அதை வந்து ஏன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ n of a என்ன 3. ஸோ p of a equal to n of a divided by n of s. n of a வேல்யூ 3 தெரியும். டோட்டல் n of s வந்து 8 தெரியும். ஸோ p of a equal to 3 divided by 8 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். At a feed cards bearing numbers 1 to 1000, one number on one card are put in a box. Each player selects one card at random and that card is not replaced. If the selected card has a perfect square number greater than 500, the player wins a prize. What is the probability that ன்னு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை என்ன கேட்டிருக்காங்கன்னா, the first player wins prize. ஃபஸ்ட்டு பிளேயர் ப்ரைஸ் வின் பண்ணுறக்கான ப்ராபபிலிட்டி. செகண்ட், the second player wins the prize. ரெண்டாவது பிளேயர் வின் பண்ணுறக்கான ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கான். இஃப் த ஃபஸ்ட்டு ஹேஸ் won அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது கொஸ்டினை நான் தமிழில் பார்த்துடலாம். ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிடப்பட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டையை திரும்ப வைக்கப்படவில்லை. சார், ஒரு பாக்ஸில் இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டாங்கன்னா திரும்பி அந்த கார்டு அதுக்குள்ளே போட மாட்டாங்க, அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எடுத்த அட்டையை திரும்ப வைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்கமாக இருந்தால் அவர் வெற்றியை பரிசை பெறுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் விளையாடுபவர் பரிசு பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி. செகண்ட் சப்டிவிஷன் வந்து முதலாமாவை வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 1 to 1000. 1லேருந்து 1000 வரைக்கான கார்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ n of s equal to 1000 அது எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க வெற்றி பெறுவதற்கான ஃபஸ்ட்டு வெற்றி பெறுவது ஒருத்தங்க எடுக்கிறாங்க. ஒரு 10 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் யார் ஃபஸ்ட்டாக வெற்றி பெறுவாங்கங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ let a be the event of getting square greater than 500. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட்டையில் எண் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண்ணாக இருப்பதற்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் கிரேட்டர் தென் என்ன? ஸோ அங்கே அதை வந்து நோட் பண்ணணும். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ 23 ஸ்கொயர்டுன்னு போட்டால் எனக்கு 529 வரும். அது வந்து 500ஐ விட கிரேட்டர். அதே எனக்கு 22 ஸ்கொயர்டுன்னு போட்டால் எனக்கு 500ஐ விட லெஸ்ஸான வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன? 23 ஸ்கொயர்லேருந்து
அப்படியே 25 26 29 போட்டால் இது எல்லாமே 1000க்குள்ளே தான் வரும். 31 ஸ்கொயர் வரைக்கும் 1000க்குள்ளே வரும். 31 ஸ்கொயர் போட்டால் 961. அதே 32ன்னு போடும்போது 1000 விட அதிகமாக போயிடும். ஸோ அதுங்காட்டி நம்ம 31 ஸ்கொயர் வரைக்கும் தான் எழுதணும். ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ n of a என்ன 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ n of a வந்து 9. ஸோ p of a equal to n of a divided by n of s 9 divided by 1000. இதுதான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ த ப்ராபபிலிட்டி தட் தி ஃபஸ்ட் பிளேயர் வின்ஸ் த ப்ரைஸ் வந்து 9 டிவைடட் பை 1000, அதாவது 9 டிவைடட் பை 1000ங்கிறது தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு கார்டு வெளியில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டாக வர பிளேயர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து செகண்டாக கேட்டிருக்கிறது. ஸோ அதே பார்த்துடலாமா? So, if the first player wins, the number is excluded for the second player, B. ஓகேங்களா? ஸோ அப்போ n of B என்ன 8. ஆல்ரெடி 9 இருந்தது. அது வந்து அதுலேருந்து இப்போ ஒரு கார்டு எடுத்துட்டாங்கன்னா அது திரும்ப அதுக்குள்ளே போட மாட்டாங்க, அதுலேருந்து வெளியிலே வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ்க்ளூடட். அப்போ 9லேருந்து ஃபஸ்ட்டு ஒருத்தங்க எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ 9லேருந்து ஒரு கார்டு போயிடுச்சுன்னா இப்போ மீதி என்ன இருக்கும்? 8 கார்ட்ஸ் தானே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். n of B equal to 8. ஸோ அப்போ n of S என்ன 1000லேருந்து ஒரு கார்டு ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது 999 தான் எடுத்துக்கணும். ஸோ மாற்றி 1000 எடுத்துடக்கூடாது, தப்பாயிரும். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ n of b equal to n of a minus 1, 9 minus 1 8, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ p of p equal to n of b divided by n of s, 8 divided by 999. ஸோ the probability of second player wins a prize வந்து 8 divided by 999. So this is our final answer. Next, 6th sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். A bag contains 12 blue balls and x red balls. Red ball எவ்வளோன்னு கவுண்ட் கொடுக்கல, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். If one ball is drawn at random, first subdivision, what is the probability that it will be the red ball? அது ஒரு பால் எடுக்கிறோம்னா அது ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷன், இஃப் 8 more balls red balls are put in the bag and if the probability of drawing red balls will be twice that of the probability in, இதை கொடுத்துட்டு the find the xன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெட் பால் எவ்வளோன்னு கவுண்ட் கொடுக்கல. ஓகேங்களா? ப்ளூ பாலோட கவுண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு அதுலேருந்து நம்ம ஒரு பால் எடுக்கிறோம்னா அது ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. செகண்டு அதில் வந்து 8 more பால்ஸை வந்து 8 more ரெட் பால்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 பால் எடுக்கிறாங்க. அந்த 2 பாலுமே ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இதுதான் சிம்பிள். கொஸ்டினை வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. செகண்ட், 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு காண்கன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட், எக்ஸில் பெறப்பட்ட நிகழ்தகவை போல இருமடங்கு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸுங்கிறது என்ன? ரெட் பால். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ப்ளூ பால் வந்து 12 பால்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ரெட் பால் வந்து தெரியாது. ஸோ எக்ஸ் ரெட் பால்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ n of b வந்து ப்ளூ பாலை வந்து நான் பின்னும் ரெட் பாலை வந்து ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ n of b வந்து 12, n of r வந்து எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ n of sங்கிறது என்ன? இது சேர்ந்தது தானே n of s. ஸோ 12 + x, இந்த எக்ஸ் தெரியாதுங்காட்டி எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால், நம்ம அதிலேருந்து எடுக்கிற பால் ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கணும். ஸோ பி ஆஃப் R1 ரெட் பாலுங்கிறங்காட்டி R1ன்னு எடுத்துக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறக்காட்டி இங்கே R1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ n of r டிவைடட் பை n of s. அப்போ r வந்து என்ன? எக்ஸு டிவைடட் பை n of s என்ன? 12 + x. ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஆகிட்டுருக்கேன். 8 more balls added, 8 பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். ரெட் பால் எக்ஸ்ட்ரா ரெட்டு 8 எடுத்துகிறேன். ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அது கூட 8 பால் ரெட் பாலை ஆட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் + 8. ஸோ n of s என்ன? 12 + x + 8. இங்கே எஸ்ன்னு இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத நான் வந்து S2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ 12 + x + 8. ஸோ n of s2 வந்து
12 8 என்ன 20 plus x ஓகேங்களா அப்போ p of r2 equal to இதுக்கான probability என்ன n of r2 divided by n of s2 so x plus 8 divided by 20 plus x so இது என்னோட செகண்ட் நெக்ஸ்ட் p of r2 அதில் வந்து என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பெறப்பட்ட நிகழ்வுகளை இரு மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இரு மடங்குங்கும் போது 2 p of r2 அதோட வேல்யூ ப்ளஸ் இரு மடங்கு அந்த ரெட் பால் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல அதோட இரு மடங்குங்கும் போது இந்த r1 போட்டுக்கணும் ஸோ 2 r1 p of r1ஓட வேல்யூ என்ன x divided by 12 plus x இதோட வேல்யூ என்ன x plus 8 divided by 20 plus xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ இந்த 2x மல்டிப்ளை ஆச்சுன்னா 2x divided by 12 plus x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 2x into 20 plus x equal to x plus 8 12 plus x ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்போ 2x உள்ள போச்சுன்னா 40x அப்போ x ஸ்கொயர்டு அதுதான் 2x ஸ்கொயர்டு அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் இது வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 12x நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர்டு 8னா 12 into 8 96 அப்புறம் 8x ஈக்குவல் டு இது ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் 20x 12 8 20x ப்ளஸ் 96 இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஸோ மைனஸ் 40x மைனஸ் 2x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இதை நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 1x ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் ஸோ எனக்கு மைனஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0 ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 96 ஃபேக்டரைஸ் பண்ணால் 24 4 அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 24 எக்ஸ் மைனஸ் 4 அப்படிங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 வரும் நெகட்டிவ் வேல்யூ எப்பவுமே அக்செப்ட் பண்ணக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு எனக்கு 4 இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 4 அதாவது ரெட் பாலோட கவுண்ட் வந்து 4ன்னு தெரிஞ்சிச்சு ஸோ பி ஆஃப் r1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12 ப்ளஸ் எக்ஸா அப்போ 4 டிவைடட் பை 12 ப்ளஸ் 4னா 4 16 அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1/4 ஸோ பி ஆஃப் r1 ஈக்குவல் டு 1/4 ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் 2 unbased dice are rolled once find the probability of getting first subdivision a doubled bracketல வந்து equal numbers on both dice second வந்து the product as a prime number third வந்து the sum as a prime number fourth வந்து the sum as a 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டினை வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் 2 சீரான பகடைகள் முறையே ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன ஃபஸ்ட்டு 2 பகடைகளும் ஒரே முகமதிப்பு கிடைக்க செகண்ட் வந்து முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க 3 வந்து முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க ஃபோர்த்து வந்து முகமதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்கணும் 2 டைஸ் எடுக்கிறாங்க அப்போ டைஸ்னாலே நம்ம அதில் என்னென்ன பக்கம் இருக்கோ 1 இருக்குது 2 வரும் இப்போ ஒன்று உருட்டினோம்னா ஒரு காயின் உருட்டினோம்னா 1 வர சான்ஸ் இருக்குது 2 வர சான்ஸ் இருக்குது 3 வர சான்ஸ் இருக்குது 4 வர சான்ஸ் இருக்குது 5 வர சான்ஸ் இருக்குது 6 வர சான்ஸ் இருக்குது ஸோ இதுதானே உருட்டினா கிடைக்கிறக்கான சான்சஸ் இதுதானே ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அதோட சாம்பிள் ஸ்பேஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து கவுண்ட் பண்ண என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும் ஸோ 1 2 3 4 5 6 இங்கே வந்து 12 18 24 30 36
ஸோ n of s வந்து 36 கிடச்சிருக்கா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, let a be the event of getting doubled அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டபுள்னா என்ன, இப்போ 1 1 2 2, இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயும் 2, செகண்ட் இதுலேயும் 2 வரக்கான சான்ஸ் என்ன, ஃபஸ்ட் இதில் 1, செகண்ட் டைஸ்லேயும் 1 வரக்கான சான்ஸ் என்ன, அதுதான். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தா என்ன 6 தான் வரும். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஸோ n of a வந்து 6. ஸோ p of a equal to n of a divided by n of s. n of a வந்து 6, n of s என்ன 36. ஸோ 36 ரெண்டை கேன்சல் பண்ணால் 1/6. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, p of a equal to 1/6. ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், let the be the event of getting product as a prime numberனு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரைம் நம்பர்னு என்ன, 2 3 5 7 11 13 17 இதெல்லாம் தானே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதுக்குள்ளே வரணும். ஓகேங்களா. ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு டைஸில் வர, இப்போ ஒரு டைஸ் உருட்டுறேன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நம்பர் வருது, செகண்டில் வந்து ஒரு நம்பர் வருது, ரெண்டே ஆட் பண்ணால், ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் வர ஆன்சர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் சிம்பிள். அப்படி பார்த்தோம்னா என்ன வரும், 1 2 1 2 வந்தால் 2 + 1 3. ஸோ இது வந்து ப்ரைம் நம்பரா. ஸோ இது அதே மாதிரி 1 3 1 5 2 1 3 1 5 1. இப்போ ரிமைனிங்கெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது மட்டும்தான். ஸோ அப்போ n of b என்ன 6. 1 2 3 4 5 6. ஸோ n of b வந்து 6. ஸோ p of b equal to n of b divided by n of s. ஸோ 6 divided by 36. இதை கேன்சல் பண்ணால் 1/6. ஸோ p of b வந்து 1/6. ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கலாம். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, let c be the event of getting sum as a prime number. ரெண்டே ஆட் பண்ணால் சம் ப்ரைம் நம்பராக வரணும். ஓகேங்களா. இப்போ 1 1 2 2 1 3 2 3 2 5 1 4 5 1 6 7 4 3 7. அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பர்ஸாக வருதா, கெட்டிங் சம்மு. சாரி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த செகண்ட் இதில் வந்து ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2 தான் வரும், 1 3 மல்டிப்ளை பண்ணால் 3 தான் வரும், 1 5 மல்டிப்ளை பண்ணால் 5 தான் வரும், 1 2 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 தான் வரும், 3 1னா 2 தான் வரும். ஸோ இதெல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுதான். ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸோ கெட்டிங் சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 1நாலும் இது 1 + 1 2 1 + 2 + 1 3. ஸோ இப்படியே எல்லாம் சம் பண்ணால் எவ்வளோ வருது, இதெல்லாமே சம் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக கிடைக்குமா. ஸோ அது அப்படி கவுண்ட் பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ n of c வந்து 15 எழுதியாச்சு. ஸோ p of c equal to n of c divided by n of s. 15 divided by n of s என்ன 36. ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ n of c equal to 15 divided by 36. நெக்ஸ்ட்டு தி சம் ஆஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த சம் ஆஸ் 1ன்னா இது எப்படி எடுத்துக்கோன்னா, ஃபஸ்ட் ஒரு டிவைஸை நான் இது பண்ணுறேன், செகண்ட் ஒரு டிவைஸ் நான் இது பண்ணுறேன், 2 டிவைஸில் வர என்ன நம்பர் விழுந்திருக்கோ அது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குமான்னு நான் செக் பண்ணோம். ஸோ அது மாதிரி ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா, கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிவைஸை நான் உருட்டுறேன், இது என்னோடய ஃபஸ்ட்டு டிவைஸு, இது என்னோடய செகண்ட் டிவைஸு. இதில் 1 1 விழுகுது, 1 ஆட் பண்ணால் எனக்கு 2 தான் கிடைக்குது, ஒழிஞ்சு 1 கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு 2 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 2வை விட எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் தான் வரக்கு சான்சஸ் இருக்குது, அதை விட கம்மியாக வரக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல். ஸோ let d be the event of getting sum as 1. d வந்து ஒரு நல். ஸோ அது எதுலையுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ n of d equal to 0. ஸோ p of d equal to n of d divided by n of s. 0 divided by 36னா 0 தான். ஸோ p of d வந்து 0. ஸோ this is our fourth subdivisionோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். 3 fair coins are tossed
together, find the probability of getting first subdivision all heads, second subdivision at least one tail, third வந்து at most one head, fourth வந்து at most two tails அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. ஃபஸ்ட்டு அனைத்து தலையாகவும் கிடைக்க, செகண்ட் வந்து குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, தேர்டு வந்து அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, ஃபோர்த்து வந்து அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க. அதற்கான ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறோம். 3 காயின்ஸு. ஸோ ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ அது அப்படியே ரிவர்ஸு. ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு டெய்ல் டெய்ல் டெய்ல். ஃபஸ்ட்டு இந்த 4 ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே மீதியெல்லாம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போட்டால் போதும். இங்கே ஹெட்டு ஹெட் இருக்கா, இங்கே டெய்ல் டெய்ல் இருக்கா, ஸோ ஹெட்டு ஹெட்டு டெய்லு. ஸோ இங்கே டெய்ல் ஹெட்டு ஹெட்டு இருக்கா, இங்கே வந்து ஹெட்டுன்னு மாற்றிட்டு இங்கே டெய்ல்னு மாற்றிக்கும். இங்கே வந்து ஹெட்டு டெய்லு ஹெட்டுன்னு இருக்கா, அப்போ டெய்ல் ஹெட்டு டெய்லு. அப்போ இங்கே ஹெட்டுன்னு இருக்கா, ஸோ டெய்ல். அப்படியே மேலே இருக்க 4க்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா கிடச்சிடும். ஸோ டோட்டலாக NF வந்து 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டோம், லெட் A be the event of getting all heads. எல்லா ஹெட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, ஒன்று தான். 3 காயினில் ஹெட் வரக்கான சான்சஸ் வந்து 1 தான். ஸோ N of A equal to 1, P of A equal to N of A divided by N of S, இப்போ 1 divided by 8. ஸோ P of A ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் வந்து 1/8. செகண்ட், let be the event of getting at least one tail. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னால் இங்கே ஒரு டெய்ல் வரக்கு சான்ஸ் இருக்குது, இங்கே 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 எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒரு டெய்லாவது கிடைக்கிற சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் நீங்கள் எழுதியிருக்க. அப்போ என்ன N of B வந்து 7. ஸோ P of B equal to N of B divided by N of S. அப்போ 7 divided by 8. ஸோ P of B ஓட வேல்யூ வந்து 7 divided by 8. நெக்ஸ்ட், let C be the event of getting at most one head. ஓகேங்களா, at most one head அப்படிங்கும்போது ஒரு ஹெட் இருக்கணும். அப்போது C equal to tail tail head head tail 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 head tail 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 tail. அப்போ N of C equal to 4. அப்போ P of C equal to N of C divided by N of S. 4 divided by 8 na half. So P of C equal to 1/2. So this is our answer. Next, let D be the event of getting at most 2 tails. at most 2 tail இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. at most. ஓகேங்களா, ஸோ ஹெட்டு டெய்ல் டெய்லு டெய்ல் டெய்ல் டெய்லு டெய்ல் டெய்ல் ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு ஹெட்டு 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 டெய்லு ஹெட்டு டெய்லு ஹெட்டு. ஸோ டோட்டலாக என்ன 7. ஸோ N of D equal to 7. இப்போ P of D equal to N of D divided by N of S equal to 7 divided by 8. So this is our answer. Next, 9th sum. Question read பண்ணுறேன். A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is white ball. Second வந்து black or red. Third வந்து not white. Fourth வந்து neither white nor black. ஓகேங்களா, கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து ஃபஸ்ட்டு வெள்ளையாகவும், செகண்ட் வந்து கருப்பு அல்லது சிவப்பாக, தேர்டு வந்து வெள்ளையாக இல்லாமல், ஃபோர்த்து வந்து வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 ரெட்டு 6 ஒயிட்டு 7 க்ரீனு 8 பிளாக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 26. ஸோ N of S வந்து 26 எழுதி பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சப்டிவிஷன் கண்டுபிடிக்கணும், வெள்ளை ஒயிட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒயிட்டு. ஸோ N of A equal to 6 white balls. ஸோ N of A வந்து 6. P of A equal to N of A divided by N of A. 6 divided by 26 na 13. 3 divided by 13. ஸோ
P of A வந்து 3 divided by 13. So this is an answer. So second, black or red இருக்கிறதுக்கான சான்ஸ். ஸோ அதை வந்து நான் ப்ராபபிலிட்டி பின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா 5 பிளாக் பால் வந்து 5, ரெட் பால் வந்து 8. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண என்ன 13. ஸோ n of b வந்து 13. இப்போ P of b equal to n of b divided by n of s, 13 divided by 26. இதை கேன்சல் பண்ண என்ன 1/2 கிடைக்கும். ஸோ P of b வந்து 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நாட் ஒயிட், ஒயிட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது P dash of A equal to 1 minus P of A. ஸோ 1 minus P of A வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3 divided by 13. ஸோ P of A ஓட வேல்யூ 3 divided by 18. இப்போ 1 minus 3 divided by 18னா இங்கே LCM எடுப்போமா, LCM எடுத்தால் 13 minus 3 divided by 13 கிடைக்குமா, அதனை மைனஸ் பண்ணால் 10 divided by 13. ஸோ நான் ஒயிட் பாலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்கான ப்ராபபிலிட்டி என்ன, P dash of A equal to 10 divided by 13. நெக்ஸ்ட் neither white nor black. ஸோ white plus black. ஸோ white என்ன 6, black வந்து 8. ஸோ n of போட்டோம்னா 6 plus 8 14 divided by 26. அப்படின்னா கேன்சல் பண்ணால் 7 divided by 13 கிடைக்கும். ஸோ அப்போ நெய்தர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இருக்கக்கூடாது. அப்போ P dash of white plus blackனா 1 minus P of white plus black, அதோட வேல்யூ என்ன 7 divided by 13. அப்போ 1 மைனஸ் பண்ணால் இப்போ LCM எடுப்போமா, LCM எடுத்தால் 13 minus 7 6, 6 divided by 13. So this is our final answer. ஸோ அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். 13 minus 7 LCM எடுத்திருக்கேன். அங்கே நான் ஓரலாக சொன்னேன் 13 minus 7 divided by 13. ஸோ இதில் கேன்சல் 6 divided by 0. ஸோ P neither white nor blackனா 6 divided by 13. ஸோ this is our final answer. நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். In a box there are 20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb selected at random from the box found to be defective is 3 divided by 8, then find the number of defective bulbs ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பெட்டியில் 20 குறைபாடில்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியிலிருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3 divided by 8 எனில் குறைபாடு உடைய விளக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். Let the number of defective bulbs be x. டிஃபெக்டிவாக இருக்க பல்ப்ஸோட கவுண்ட் என்னன்னு ஸோ நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து எக்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 20, நல்ல பல்பு வந்து 20 இருக்குது. ஸோ அதோட டிஃபெக்டிவ் ஆன பல்பு ஒரு கவுண்ட் அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அது என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ 20 + எக்ஸுங்கிறது தான் n of s. ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் let A be the event of getting to be defective. நம்ம எடுக்கிற ஈவெண்ட்னா இப்போ நம்ம எடுக்கிற ஒரு பல்பு வந்து டிஃபெக்டிவாக இருக்க பல்புக்காக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான். அதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ n of A வந்து எக்ஸு, P of A வந்து n of A divided by n of s. ஸோ அதுக்கான வாய்ப்பு என்ன 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3/8 equal to x divided by 20 + x. அதுதானே. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 8x equal to 3 20 + xன்னு வருமா. அப்போ 3 உள்ள போச்சுன்னா 60 + 3x கிடைக்குமா. அப்போ 8x equal to 60 + 3x அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 5x equal to 60. அப்போ x equal to 5 மல்டிபிகேஷனில் இருக்க டிவிஷன் ஆகுமா. அப்போ கேன்சல் பண்ணால் 12. ஸோ எக்ஸ் என்ன 12. அப்போ டிஃபெக்ட் இருக்க பல்ப்ஸ் என்ன 12. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் equal to 12 அப்படின்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். தி கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட்ஸ், queen and jack of heart, jack and king of spades are
removed from a deck of 52 playing cards and then well shuffled. Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is a clever, second one a queen of red card, third a king of black card கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஒன்று தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்டு ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராசா மற்றும் ராணி சீட்டுகளுக்கு, ஹார்டின் சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. மீதமுள்ள சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டானது கிளவர் ஆக, சிவப்பு ராணியாக, கருப்பு ராசாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ ரிமூவ்டு கார்ட்ஸ் என்ன? கிங் டைமண்டில், குயினு டைமண்டில், குயின் ஹார்டினில், ஜாக்கு ஹார்டினில், ஜாக்கு வந்து ஸ்பேடில், கிங் வந்து ஸ்பேடில். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52. அதுலேருந்து ரிமூவ் பண்ணது என்ன? 6 கார்ட்ஸ். ஸோ 52 - 6 46. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது என்ன? இந்த 46ல் தான். ஸோ n of s = 46ன்னு நம்ம எழுதிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதுகிறேன், a clever. அப்போ p of a clever = 13. அப்போ ஒரு சீட்டுக்கட்டில் இந்த பூவில் இருக்கிறது வந்து இப்போ 52 கட்டில் இந்த பூ இருக்கிறது 13 தானே இருக்கும். ஸோ 13 / 46. ஓகேங்களா? அதுதான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு p of queen of red card இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 0. பிகாஸ் ஆல்ரெடி வந்து குயின் ஆஃப் ரெட் கார்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஹார்டின் இது ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ போத் ஆஃப் குயின் டைமண்ட் அண்ட் ஹார்டின் ஹாவ் பீன் ரிமூவ்டு. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி வந்து 0. நெக்ஸ்ட்டு ஒன்லி கே ஆஃப் கிளவர் இஸ் தி டெக்குனா கிங் ஆஃப் பிளாக் கார்டு வந்து 1 இருக்கிறத சான்ஸு. ஸோ 1 / 46. ஏன்னா 46லேருந்து தானே நம்ம எடுக்கிறோம். ஸோ 1 / 46. ஸோ இதுதான் அதுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். சம் பாய்ஸ் are playing a game in which the stone thrown by them landing in a circular region given in a figure. Diagram கொடுத்துருக்காங்க. is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 3.14 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். மாணவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டில் அவர்கள் எறியப்படும் கல்லானது வட்டத்திற்குள் விழுந்தால் அதை வெற்றியாகவும், வட்டப்பரிதிக்கு வெளியே செவ்வகத்திற்குள் விழுந்தால் அதை தோல்வியாகவும் கருதப்படுகிறது. விளையாட்டின் வெற்றி கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன? பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க டயக்ராம். ஒரு செவ்வகம், இது 4 அடி, இது 3 அடி இருக்கிற இது. அதில் வந்து ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க, ஒரு அடிக்கு ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கல் வந்து இங்கேருந்து எறியும்போது இந்த கல் இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே விழுந்துச்சுன்னா அவங்க வின்னு. இந்த வட்டத்துக்கு வெளியே இதுக்குள்ளே விழுந்ததுன்னா அவங்க வந்து லூஸ். அதில் வந்து தோற்றுருவாங்க. ஸோ வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L × B ஸ்கொயர் ஃபீட். ஸோ 3 × 4 ஸ்கொயர் ஃபீட்னா 12 ஸ்கொயர் ஃபீட்டா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? 12 தான். ஸோ n of s = 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெட் A be the event of getting the stone landing in the circular region. அந்த சர்க்கிள்குள்ளே லேண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? n of A = ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? πr². ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 1 அடின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 1. ஸோ ரேடியஸ் வந்து 1. 1 × 1ன்னா 1 தான். அப்போ n of A வந்து π. ஓகேங்களா? ஸோ p of A = n of A / n of s. ஸோ π / 12. n of s = 12. ஸோ பைக்கு பதிலாக நான் 3.14 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை 22 / 7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22 / 7
நான் இது பண்ணேன் இப்படி வரும். இது வந்து 3.14 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணேன். அதுதான் நான் ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டுமே எழுதி காமிச்சிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்போ 3.14 டிவைட் பை 12. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 14 இருக்குது. ஸோ நான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்போ 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பாயிண்ட் ரிமூவ் ஆகுமா? ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 314 கிடைக்கும் டிவைடட் பை 1200. ஸோ இதே கேன்சல் பண்ண எனக்கு கிடையாது 157 டிவைடட் பை 600 கிடைக்கிது. ஸோ வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 157 டிவைடட் பை 600. ஸோ வின் பண்ணுறதுக்கான P of A ஆர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 157 டிவைடட் பை 600 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 13th சம். Two customers, question read பண்ணுறேன். Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. ஓகேங்களா? Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on, first subdivision, the same day, second வந்து different day, and third வந்து consecutive day. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு ஒரு நாளில் 2, ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஒரே நாள், செகண்ட் வந்து வெவ்வேறு நாள், தேர்டு வந்து அடுத்தடுத்த நாளில் செல்வதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மொத்தம் வந்து மண்டே டு சாட்டர்டே, அப்போ டோட்டலாக 6 டேஸ். ஸோ பிரியா 6 டேஸ் போகலாம், அமுதனும் 6 டேஸ் போகலாம். ஸோ 6 × 6 36. ஸோ N(S) வந்து 36. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நான் டயக்ராம் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது இருந்தால் நம்ம அந்த வந்து ஈஸியாக சம்மை வந்து இது பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ மண்டே மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ மண்டே, ஸோ இது வந்து அமுதன்னு வச்சுக்கலாம், இது வந்து பிரியான்னு வச்சுக்கலாம். ஸோ பிரியாவும் வராங்க, அமுதனும் வராங்க. மண்டே. ஸோ அதே மண்டே அமுதனும் வராங்க, பிரியா வராங்க. மண்டே டியூஸ்டே. ஸோ மண்டே வெனஸ்டே, மண்டே தேர்ஸ்டே, மண்டே ஃப்ரைடே, மண்டே சாட்டர்டே. சேம் டியூஸ்டே மண்டே, டியூஸ்டே வெனஸ்டே, டியூஸ்டே தேர்ஸ்டே, Tuesday Friday, Tuesday Saturday. Same Wednesday Monday, Wednesday Thursday, Wednesday Tuesday இங்கே Thursday, Wednesday Friday, Wednesday Saturday. சேம் அதே மாதிரி சாட்டர்டே வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம செம்ம ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், let A be the event of getting both are shopping on the same day. அவங்க ஷாப்பிங் போகிறக்கான ப்ராபபிலிட்டி என்ன இங்கே பார்த்துடலாம் இந்த ஷீட்டில். ஸோ மண்டே அவங்க போகலாம், டியூஸ்டே போகலாம், வெனஸ்டே போகலாம், தேர்ஸ்டே போகலாம், ஃப்ரைடே போகலாம், சாட்டர்டே போகலாம். 1 2 3 4 5 6. ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ N(A) வந்து 6. ஸோ P of A equal to N(A) divided by N(S), 6 divided by 36, அப்போ 1/6. அப்போ N(A) வந்து 1/6. நெக்ஸ்ட் P, டிஃப்ரெண்ட் டேஸ் போகிறக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 36, அதில் வந்து 6 மைனஸ் பண்ணால் மொத்தமாக என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டேன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ மண்டே பிறக்க சான்சஸ் இல்லை. டியூஸ்டே இதெல்லாமே வந்து ஒரே நாளில் 2 பேர் பிறக்கான. ஸோ ஆல்ரெடி அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் பார்த்துருக்கோம். அது வந்து N(A) வந்து 6ன்னு கிடைச்சிது. ஸோ அதை வந்து நான் இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா மொத்தம் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ் வந்து 13 கிடைச்சிருமா? ஸோ P of B equal to N(B) divided by N(S). ஸோ 30 divided by 36னா கேன்சல் பண்ணால் 5/6 கிடைக்கும். ஸோ P of B equal to 5/6. அதுதான். நெக்ஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் டேஸ். தேர்டு வந்து கான்சிக்யூட்டிவ் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ n of c வந்து மண்டே டியூஸ்டே கான்சிக்யூட்டிவ் டேஸ்னா மண்டேக்கு அடுத்து டியூஸ்டே போடுறது. அடுத்து வந்து டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, சாரி தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே அதுதான் கான்சிக்யூட்டிவ் டேஸ். அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இதுதான் கான்சிக்யூட்டிவ் டேஸ். அடுத்தடுத்து மண்டே ஒருத்தவங்க போகிறாங்க, டியூஸ்டே ஒருத்தவங்க போகிறாங்க, டியூஸ்டே ஒருத்தவங்க போகிறாங்க, வெனஸ்டே ஒருத்தவங்க, வெனஸ்டே தேர்ஸ்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே, அந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக போகிறாங்க. ஸோ கவுண்ட் என்ன 1 2 3 4 5. ஸோ n of c equal to 5. ஸோ p of c equal to n of c divided by n of s 5 divided by 36. ஸோ p of c equal to 5 divided by 36. So this is our final answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th sum question read பண்ணுறேன். In a game, the entry fees is rupees 150. Rupees 150. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads show, she gets her entry fee back. If she throws 3 heads, she receives doubled the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she first gets double entry fee, second just gets her entry fee, third lost the entry fee. ஓகேவா. கொஸ்டின் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் 150. அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. தனா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினாள். அவ்விளையாட்டில் 1 அல்லது 2 தலை விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். 3 தலை கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் 2 மடங்காக கிடைக்கும். இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது. இவ்வாறெனில் ஃபஸ்ட்டு 2 மடங்காக ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நுழைவு கட்டணம் திரும்ப பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்த்தகவலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எழுதலாம். 3 காயின்ஸ்னாலே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதிடுவோம். ஸோ NFS வந்து 8. இது வந்து காமன், இது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ NFS வந்து 8. ஃபஸ்ட்டு டபுள் என்ட்ரி ஃபீஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. லெட் A be the event of getting double entry fee வந்து A. ஸோ ஹெட்டு எப்போ 3 ஹெட்டு வந்துச்சுன்னா அவளோட ஃபீஸ் வந்து டபுள் ஆயிடும். ஸோ 3 ஹெட்டு வரக்கு என்ன சான்சஸ்னா 1 டைம். ஸோ n of a equal to 1. ஸோ p of a equal to n of a divided by n of s equal to 1 divided by 8. ஸோ p of a வந்து 1/8 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் let B be the event of getting her entry fees. B அவள் என்ட்ரி ஃபீஸை அதாவது 2 ஹெட்டு விழுந்தால் அவள் என்ட்ரி ஃபீஸ் திரும்பி கிடச்சிருமா? அதுக்கான சான்சஸ் என்ன? 2 ஹெட் இருக்கிறது என்ன? 1 2 3 4 5 6. ஸோ 6. n of B வந்து 6. என்ட்ரி ஃபீ இப்போ ஹெட்டு இரண்டு தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும். ஸோ 2 தலைகள் அப்போ 2 ஹெட் விழுந்தாலே கிடைச்சிடும். ஸோ n of B வந்து 6. ஸோ அப்போ n of B equal to 6னா P of B வந்து n of B divided by n of S. அப்போ 6 divided by 8னா 3 divided by 4. ஸோ P of B equal to 3 divided by 4 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், let C be the probability of losing the game. அப்போது ஹெட்டே விழுகலை, 3 டைல் விழுந்துருச்சுன்னா அவள் கண்டிப்பாக லாஸ் ஆயிடுவாள். அவளுக்கு வந்து அவள் நுழைவு கட்டினதுக்கு தான் ப்ளஸ் அவள் கேமில் தோற்று போயிடுவாள். ஸோ அப்படிங்கும்போது ப்ராபபிலிட்டி என்ன? 1. ஸோ P of C equal to n of C divided by n of S. ஸோ 1/8. P of C equal to 1/8. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. தேர்ட் சப்டிவிஷனுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா. இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம்.
ஸோ எக்ஸசைஸ் 8.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் கொஸ்டின் இது, கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. செகண்ட் சம் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்க்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் செவன்த் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் எயித்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் நைன்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டென்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். This is our final answer. Next 12th sum question இது, question வந்து continue ஆகுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 13th sum, question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த NF கண்டுபிடிக்கிறதுக்கான மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து அதுக்குரிய மேட்ரிக்ஸ், 13th சம்மோட மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் 14th சம் கொஸ்டின் இது, கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.